வணக்கம். வாங்க இன்னைக்கு ஒரு ஆழமான விஷயத்த பத்தி பேசலாம். நீங்க அனுப்பி வச்சிருந்த ஒரு ஆய்வு கட்டுரை தான் இன்னைக்கு நம்ம பேச்சோட ஆதாரம். ஆமா. தலைப்பே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆற்றலின் ரசவாதம், சிவமும் ஒருங்கமைந்த புலமும். ம். அதாவது 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நம்ம தமிழ் சித்தர் சிவவாக்கியருக்கும் போன நூற்றாண்டோட விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கும் என்ன தொடர்புன்னு அலசுது இந்த கட்டுரை. ஆமா. கேட்கவே ஆச்சரியமா இருக்கும். இது எப்படி சாத்தியம்? ஆன்மீகம் ஒரு பக்கம், இயற்பியல் இன்னொரு பக்கம். இந்த ரெண்டு பாதையும் ஒரே இடத்துல எப்படி சந்திக்க முடியும்? அதுதான் முக்கியமான கேள்வி. குறிப்பா சிவவாக்கியரோட ஒரு பாட்டுக்கும் ஐன்ஸ்டீனோட அந்த புகழ்பெற்ற E=mc² ஃபார்முலாவுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுமா? வாங்க இதை விரிவாக அலசுவோம். நிச்சயமா. இது மேலோட்டமா பார்க்கும்போது சம்பந்தமே இல்லாத ரெண்டு துருவங்கள் மாதிரி தான் தெரியும். ஆமா, ஆழமா போக போக ரெண்டு பேருமே ஒரே உண்மையைத்தான் தேடி இருக்காங்கன்னு நமக்கு புரியும். ஒருத்தர் சிவவாக்கியர். அவரை நாம சித்தர்களின் ஐன்ஸ்டைன்னு கூட சொல்லலாம். ஓ அப்படியா? ஏன்னா அவர் காலத்துல இருந்த சம்பிரதாயங்களையும் சடங்குகளையும் குறிப்பா சிலை வழிபாட்டையும் உடைச்சி எறிஞ்சார். கடவுளுங்கிறது ஒரு உருவத்துல இருக்கிற நபர் இல்ல. அது பிரபஞ்சம் முழுக்க பரவி இருக்கிற ஒரு மாபெரும் ஆற்றல், ஒரு தூய உணர்வு நிலைன்னு சொன்னார். அதுக்கு பேரு சிவம். சரி, இன்னொரு பக்கம் ஐன்ஸ்டைன். அவரை இயற்பியலின் சித்தர்னு சொல்லலாம். இது நல்லா இருக்கு. ம் ஏன்னா நம்ம கண்ணுக்கு தெரியிற இந்த பிரபஞ்சம் திடமான மாறாத ஒண்ணுங்கிற நியூட்டனின் கருத்தை அவர் உடைச்சார். பொருளுங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, அது உறைஞ்சு போன ஆற்றல், ஃப்ரோசன் எனர்ஜி அப்படின்னும், காலம்ங்கிறதே ஒரு மாயைதான்னு கணித ரீதியா நிரூபிச்சார். அப்போ ரெண்டு பேரோட முடிவு ஒண்ணுதான்னு சொல்றீங்க? ஆமா, ரெண்டு பேருமே ஒரே ஒரு விஷயத்தை அடிச்சு சொல்றாங்க. நாம பார்க்கிற இந்த திடமான உலகம் ஒரு தோற்றம்தான். உண்மையான யதார்த்தம் அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒரு ஒருங்கிணைந்த ஆற்றல் புலம். நீங்க சொல்றது சுவாரஸ்யமா இருக்கு. இந்த திட உலகம் ஒரு மாயைங்கிற கருத்தை நம்ம அன்றாட வாழ்க்கையோட எப்படி பொருத்தி பார்க்கறது? அதுல இருந்தே ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. ஏன்னா நம்ம கண்ணால பாக்குறது, கையால தொடுறது எல்லாமே பொய்ன்னு சொல்றது கொஞ்சம் நம்புறதுக்கு கஷ்டமா இருக்கே. கரெக்ட். நம்ம பொது புத்திக்கு அது ஏத்துக்க முடியாத விஷயம்தான். ஆனா ஐன்ஸ்டீனோட சார்பியல் கோட்பாடு அதான் சொல்லுது. அந்த E=mc² சமன்பாடு. ஆமா, அந்த E=mc² என்ன சொல்லுதுன்னா, E ಅಂದ್ರೆ ಶಕ್ತಿ, M ಅಂದ್ರೆ திரவியராசி, C ಅಂದ್ರೆ ಬೆಳಕಿನ ವೇಗ. அதாவது நிறை, மாசுன்னு சொல்றோம் இல்லையா, அது ஆற்றலோட, எனர்ஜியோட இன்னொரு வடிவம். அவ்வளவுதான். ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். ஒரு பெரிய கருங்கல்லை எடுத்துக்குவோம். அதை பார்க்கும்போது அது ரொம்ப திடமான, அசைவில்லாத உயிரற்ற ஒரு பொருள் மாதிரி தெரியுது. ஆமாதானே? ஆனா ஐன்ஸ்டீனோட கண்ணோட்டத்துல பார்த்தா அந்த கல் கோடிக்கணக்கான அணுக்களோட ஒரு பிரம்மாண்டமான நடனம். நடனமா? ஆமா, அந்த அணுக்களுக்குள்ள எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான்னு துகள்கள் அதிவேகத்துல சுத்திட்டு இருக்கு. அந்த ஆற்றல ரொம்ப வலிமையான விசைகள் ஒன்னா பிணைச்சு வச்சிருக்கிறதுனால நமக்கு அது ஒரு திடப்பொருள் மாதிரி. திடப்பொருள் மாதிரி தெரியுது. சரிதான். சின்ன வயசுல நான் ஒரு கல்லை எடுத்து பார்த்து இதுக்குள்ள என்ன இருக்குன்னு யோசிப்பேன். அப்போ அது வெறும் ஜடப்பொருள்னு நினைச்சேன். ஆனா ஐன்ஸ்டீனை படிச்ச பிறகுதான் தெரிஞ்சது அந்த கல்லுக்குள்ள ஒரு பிரபஞ்சமே இயங்கிட்டு இருக்கணும். அப்போ இதோட ஆன்மீக பார்வை என்ன? பிரபஞ்சத்துல உயிரற்ற பொருள்னு ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே ஒரே ஆற்றல் தான். வெவ்வேறு அதிர்வெண்கள்ல, ஃப்ரீக்வன்சிஸ்ல அதிர்ந்துகிட்டு இருக்கு. பிரமிப்பா இருக்கு. ஐன்ஸ்டீன் இதை நிரூபிக்க இவ்வளவு பெரிய தியாரி, கணிதம் எல்லாம் தேவைப்பட்டுச்சு. ஆனா எந்த கருவியும் இல்லாம பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சிவவாக்கியர் எப்படி இதே முடிவுக்கு வந்தார்? அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதுதான் சித்தர்களோட சிறப்பு. அவங்க புற உலகத்தை விட அக உலகத்தை தான் அதிகமா ஆராய்ஞ்சாங்க. சரி, அவர் எப்படி இந்த ஜடப் பொருட்களை வணங்குறதை எதிர்த்தார்? சிவவாக்கியர் இதை ரொம்ப எளிமையா ஆனா ஆணித்தரமா ஒரு பாட்டுல சொல்லிட்டாரு. நீங்க கேட்டிருப்பீங்க. நட்ட கல்லை தெய்வம் என்று 4 புட்பம் சாத்தியே சுற்றி வந்து மோன மோனை என்று சொல்லும் மந்திரம் ஏதடா? ஆமா. நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில், சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சுவை அறியுமோ? ஆமா, ரொம்ப பிரபலமான பாடல் இது. இதுல இருக்கிற ஓமைய பாருங்க. சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சுவை அறியுமோ? சட்டுவம் அதாவது கரண்டி நாள் முழுக்க குழம்புக்குள்ளேயே தான் இருக்கு. ஆனா அதால குழம்போட சுவைய உணர முடியுமா? முடியாது. அதுபோல நீங்க வணங்குற கல்லுல தெய்வீகம் இருக்கலாம். ஆனா அந்த கல்லுக்கு அதை உணர முடியாது. உண்மையான தெய்வீகம் அந்த நாதன் உனக்குள்ளதான் இருக்கான். அவனை உணராம வெளியிருக்கிற ஒரு ஜடப்பொருளை வணங்குறதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு கேட்கிறார். அப்போ
இங்க கல்லுங்கிறது ஐன்ஸ்டீனோட பார்வையில நிறை, மாஸ். சிவவாக்கியர் என்ன சொல்றாருன்னா, உண்மையான தெய்வீகம் அந்த பொருளில் இல்ல, அதை உணரும் உயிருள்ள உணர்வில் இருக்கு. ஆக ஐன்ஸ்டைன் எப்படி நிறை என்பது ஆற்றலின் ஒரு நிழல்னு காட்டினாரோ, அதே போல சிவவாக்கியர் சிலை என்பது தெய்வீகம் என்ற இலட்சியத்தின் ஒரு நிழல் மட்டும்தான்னு காட்டுறார். சரியா சொன்னீங்க. பொருளை வணங்காத, அதுக்குள்ள இருக்கிற ஆற்றலை உணருன்னு சொல்றார். ஒரு நிமிஷம், இங்க எனக்கு ஒரு சந்தேகம் வருது. இந்த விளக்கம் ரொம்ப ஆழமா இருக்கு. ஆனா சிவவாக்கியர் உண்மையிலே நிறை, ஆற்றல்னு இப்படி அறிவியல் பார்வையில சிந்திச்சிருப்பாரா? இல்ல நாம இப்போ நம்ம அறிவியல் அறிவை வச்சு அவர் பாடலுக்கு புது அர்த்தம் கொடுக்கறோமா? ரொம்ப முக்கியமான கேள்வி. சிவவாக்கியர் மாஸ் எனர்ஜிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்க மாட்டார். அது அறிவியல் மொழி. சரி. அவர் பயன்படுத்தினது கவிதை மொழி, அனுபவ மொழி. ஆனா ரெண்டு பேரும் சொல்ல வர்ற அடிப்படை உண்மை ஒண்ணுதான். எப்படி? ஒருத்தர் கணிதம் மூலமா புற உலகத்தை ஆராய்ஞ்சு பொருள் ஒரு மாயை, ஆற்றலே மெய்ன்னு சொன்னார். இன்னொருத்தர் தியானம் மூலமா அக உலகத்தை ஆராய்ஞ்சு உருவம் ஒரு மாயை, உணர்வே மெய்ன்னு சொன்னார். பாதை வேற. ஆனா ரெண்டு பேரும் அடைஞ்ச இடம் ஒண்ணுதான். ஆமா, அந்த கட்டுரை சொல்றதும் இதத்தான். இது வார்த்தைகளை ஒப்பிடுவதில்லை, தரிசனங்களை, விஷன்ஸ ஒப்பிடுவது. ஓகே, இது தெளிவா புரியுது. அப்போ எல்லாமே ஆற்றல் தான், திடப்பொருள்னு ஒண்ணு இல்லைன்னா நம்மளோட அடுத்த கேள்வி கடவுளை பத்தி தான் வருது. நாம கும்பிடுற கடவுள் யாரு? ஒரு உருவமா இல்ல வேற ஏதாவதா? ரெண்டு பேருமே ஒரு தனிப்பட்ட கடவுளுங்கிற கருத்தை ஏத்துக்கலையே. ஆமா, எங்களோட கருத்தும் ஆச்சரியமா ஒத்து போகுது. ஐன்ஸ்டைன் கிட்ட கேட்டப்போ அவர் நான் ஸ்பினோசாவின் கடவுளை நம்புகிறேன்னு சொன்னார். ஸ்பினோசாவின் கடவுளா? அப்படின்னா? ஸ்பினோசா ஒரு தத்துவ ஞானி. அவரோட கருத்துப்படி கடவுளுங்கிறவரு வானத்துல உட்கார்ந்துகிட்டு நம்ம கண்காணிக்கிற ஒரு தாத்தா மாதிரி கிடையாது. அப்போ பிரபஞ்சம் இவ்வளோ கச்சிதமா, இவ்வளோ ஒழுங்கா இயங்குதே, அந்த இயக்கத்துக்கு பின்னாடி இருக்கிற விதிகள், லாஸ் ஆஃப் நேச்சர், அந்த நல்லிணக்கம், ஹார்மனி, அதுதான் கடவுள். அப்படின்னா கடவுள் ஒரு பர்சன் இல்ல, ஒரு ப்ராசஸ்னு சொல்றீங்களா? பிரபஞ்சத்தோட இயக்கமே கடவுள்தான்னு சொல்றீங்களா? மிகச் சரியா சொன்னீங்க. இதுதான் ஐன்ஸ்டைனோட பார்வை. இப்போ சிவவாக்கியர்கிட்ட வருவோம். சித்தர்களோட தத்துவத்துல நம்ம பொதுவா வணங்குற உருவங்களோட இருக்கிற சிவமும் அவங்க சொல்ற சிவம்ங்கிற தத்துவமும் வேற. சிவவாக்கியர் சொல்ற சிவம் உருவமற்றது, குணங்களற்றது, அது ஒரு முழுமையான உணர்வு நிலை. அதனாலதான் அவரு கோவிலும் குளங்களும் கும்பிடும் குலமாரேன்னு பாடினாரா? ஆமா, கோவிலும் மனத்துளே, குளங்களும் மனத்துளேது பாடினார். உண்மையான கோயில் உனக்குள்ளதான் இருக்குன்னு சொன்னார். இன்னொரு பாட்டுல ஓடி 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 உடலை கலந்தவர் நாடி 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 நாடுகின்ற தன்மையை. அதாவது வெளியே தேடாதே உள்ளே தேடுன்னு சொல்றாரு. ஆமா, கடவுள் ஒரு வெளிப்புற ஆட்சியாளர் இல்ல, அது ஒரு அக அதிர்வன், ஒரு இன்டர்னல் ஃப்ரீக்வன்சி. அப்போ ஐன்ஸ்டைன் வெளியில தேடுனா அந்த ஒருங்கமைந்த புலக்கோட்பாட்டை, அதாவது யூனிஃபைடு ஃபீல்டு தியரிய, சிவவாக்கியார் தனக்குள்ளேயே பராபலம்னு கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லலாமா? அருமையா நினைச்சீங்க. அதுதான் நிஜம். ஐன்ஸ்டைன் தன் வாழ்க்கையோட கடைசி 30 வருஷத்தை அந்த ஒருங்கமைந்த புலக்கோட்பாட்டை தேடிதான் செலவழிச்சார். ஆனா அவரால் முடிக்க முடியல. சிவவாக்கியர் போன்ற சித்தர்கள் அந்த ஒருங்கமைந்த புலத்தை தங்களுக்குள்ளேயே தியானம் மூலமா உணர்ந்து அத பராபரம், சிவம், வெட்டவழின்னு பல பேர்கள்ல சொன்னாங்க. பேர்கள் தான் வேற, கருத்து ஒண்ணுதான். அதேதான். இதுதான் எனக்கு இந்த டாபிக்ல ரொம்ப பிடிச்ச இடம். E=mc². ஸ்கூல்ல படிச்ச ஒரு ஃபார்முலாவை ஒரு சித்தர் பார்வையா பார்க்க போறோம். இது எப்படி சாத்தியம்? வாங்க அதை பிரிச்சு பார்ப்போம். முதல்ல எம், அதாவது நிறை. சரி. ஆன்மீக பார்வையில எம்ங்கிறது நம்மளோட நான்கிற அகங்காரம், நம்மளோட இந்த பருவுடல். சிவவாக்கியல் சொல்ற மாதிரி ஊட்சை சடலத்தை, ஆபாச கூட்டத்தை நம்பாதே நம்பாதே. இந்த உடல் தற்காலிகமானது, இதுதான் எம். ஓகே, அடுத்து சி, அதாவது ஒளியின் வேகம். அதுக்கு என்ன ஆன்மீக அர்த்தம்? சிங்கிறது ஞானம், விழிப்புணர்வு, என்லைட்டன்மெண்ட். அது ஏன் ஒளியோட வேகத்தோட ஒப்பிடப்படுது? ஏன்னா பிரபஞ்சத்திலே அதுதான் உச்சபட்ச வேகம். அது ஒரு மாறிலி, கான்ஸ்டன்ட். அதுபோல ஞானம்ங்கிறது ஒரு முழுமையான உண்மை. இப்ப சமன்பாட்டுல பாருங்க, அது வெறும் சி இல்ல, C², அதாவது ஒளியின் வேகத்தோட வர்க்கம். ஆமா, C². இதுக்கு என்ன அர்த்தம்னா, சாதாரண அறிவு போதாது, அந்த அறிவை, அந்த ஞானத்தை தீவிரப்படுத்தணும். ஒரு லென்ஸ் சூரிய ஒளியை குவித்து காகிதத்தை எரிக்கிற மாதிரி தியானம் மூலமா நம்ம உணர்வோட வேகத்தை உச்சத்துக்கு கொண்டு போகும்போது, மனதோட ஒளி வேகத்தை அடையும் போது அங்கே ஒரு பெரிய மாற்றம் நடக்குது. ஆமா, சித்த யோகத்துல ஒளி தரிசனம்ங்கிறது ஞானத்தோட ஒரு முக்கிய படிநிலை. பிராணாயாமம் மூலமா
நம்ம உயிர் சக்தியோட வேகத்தை அதிகப்படுத்தும் போது ஜீவன் சிவனா மாறுது. அதே அப்பா. அப்போ எம் அகங்காரம், சி ஞானம்னு வச்சுக்கிட்டா இறுதியான ஈய நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது ஆற்றல்ங்கிறது தான் முக்தி அல்லது விடுதலை. ஓஹோ. நிறை அகங்காரம் எப்போ ஞானத்தின் தீவிரத்தால C² பூர்த்தியாக எரிக்கப்படுதோ அப்போ மிஞ்சுவது எல்லையற்ற ஆற்றல் மட்டும்தான். அதாவது நான்ங்கிற உணர்வு போயிடுது. ஆமா, நான் ஒரு தன் நபருங்கிற உணர்வு அழிஞ்சி நான் பிரபஞ்சத்தின் ஒரு பகுதிங்கிற பிரபஞ்ச உணர்வு, காஸ்மிக் கான்ஷியஸ்னஸ் மட்டுமே மிஞ்சும். இதுதான் சித்தர்களோட நிலை. அவங்க இனிமே திடமான மனிதர்கள் இல்ல, அவங்க ஆற்றல் மிக்க மனிதர்கள். ஒரு ஃபோட்டான் மாதிரி சொல்றீங்களா? சரியா சொன்னீங்க. ஒரு ஃபோட்டான் எப்படி காலம் மற்றும் வெளியில் சுதந்திரமா பயணிக்குதோ அதுபோல சித்தர்கள் தங்கள் உணர்வில் பயணிக்கிறாங்க. அப்போ E=mc² என்பது அகங்காரத்தை ஞானத்தால் அழித்தால் முக்தி கிடைக்குங்கிறதுக்கான ஒரு இயற்பியல் சூத்திரம். இந்த கட்டுரை அப்படிதான் விளக்குது. ஒரு நிமிஷம், நீங்க சொல்றத பார்த்தா இயற்பியலோட ஒரு முக்கியமான சமன்பாடு நம்ம அகங்காரத்தை அழிச்ச முக்தி அடையறதுக்கான வழின்னு சொல்றீங்க. இது நான் நினைச்சு கூட பார்க்காத ஒரு கோணம். மனசுக்குள்ள ஏதோ ஒரு பொறி தட்டின மாதிரி இருக்கு. சரி, ஆற்றல் பொருள் பத்தி பேசிட்டோம். ஆனா ஐன்ஸ்டீனோட தியரியில இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு, காலம். ஆமா, காலம். காலங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணு இல்லைன்னு அவர் சொன்னார். ஒருத்தர் ஒளியின் வேகத்துல பயணம் செஞ்சா அவருக்கு காலம் நின்னுடும். இதுக்கும் சித்தர் பார்வைக்கு என்ன சம்பந்தம்? இதுவும் ஒரு ஆழமான இணைப்பு தான். ஐன்ஸ்டீன் காலத்தை ஒரு 4வது பரிமாணமா பார்த்தார். அது ஒரு அப்சல்யூட் விஷயம் இல்லைன்னு சொன்னார். சரி, சிவவாக்கியர்? சிவவாக்கியர் முக்திக்காக காத்திருக்கிறது, அடுத்த ஜென்மத்துல சொர்க்க கிடைக்கும்னு நம்புறது மாதிரியான கருத்துக்களை கடுமையா கேலி செஞ்சார். அவர் விதேக முக்திய வலியுறுத்தினார் இல்லையா? ஆமா, அதாவது இப்பொழுதே விடுதலை, எதிர்காலத்துல கிடைக்க போற ஒரு விஷயத்துக்காக இன்னைக்கு சடங்குகள் செய்யாதேன்னு சொன்னார். ஏன்னா ஞானம் அடைஞ்சவங்களுக்கு காலம்ங்கிறதே ஒரு மாயை. அவங்க நிகழ்காலத்துல மட்டும்தான் வாழ்வாங்க. அவங்களுக்கு இறந்த காலம் எதிர்காலம் கிடையாது. இது ஐன்ஸ்டீன் சொன்ன கால சார்பியலோட ஆன்மீக பதிப்பு. இதுல மரணத்தை பத்தின அவரோட பார்வை ரொம்ப முக்கியமாச்சே. ஒரு பனிக்கட்டி நீரா மாறுற மாதிரி. ஆமா, மரணம்ங்கிறது ஒரு நிலை மாற்றம் மட்டும்தான். இது இயற்பியலோட அடிப்படை விதியான ஆற்றல் அழிவின்மை விதிக்கு, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜிக்கு நேரா பொருந்தது. அந்த விதி என்ன சொல்லுது? ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாற்றத்தான் முடியும். ஓகே. சிவவாக்கியரும் அதான் சொல்றார். ஆன்மா, அதாவது உயிர் சக்தி ஒருபோதும் அழிவதில்லை. அது இந்த உடலை விட்டு வெளியேறி பிரபஞ்ச ஆற்றலோட கலந்துருது. அவ்வளவுதான். ஆனா அவரோட ஒரு வரி ரொம்ப சர்ச்சைக்குரியது. இறந்தவர் பிறப்பதில்லை, இல்லை இல்லை இல்லையேன்னு சொல்றாரே. ஆமா, இத நிறைய பேர் நாத்திகம்னு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது நாத்திகம் இல்ல, இது ஆழமான குவாண்டம் இயற்பியல் பார்வை. ஒரு மண்பானை உடைஞ்சிட்டா அந்த உடைஞ்ச துண்டுகளை வச்சு நீங்க வேற ஒரு பானையை உருவாக்கலாம். ஆனா உடைஞ்சு போன அதே பானைய, அதே வடிவத்தை மறுபடியும் உருவாக்க முடியாது. கரெக்ட். அதோட வடிவம் நிரந்தரமா அழிஞ்சு போச்சு. ஆனா அதோட மூலப்பொருளான களிமண் அப்படியே தான் இருக்கு. சரிதானே? அதுபோலதான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன்கிற இந்த குறிப்பிட்ட உடல், இந்த குறிப்பிட்ட மன அமைப்பு, இந்த அகங்காரம் ஒரு நாள் அழிஞ்சதும் அந்த வடிவம் மறுபடியும் பிறக்காது. ஆனா அந்த உடலையும் மனதையும் உருவாக்கிய மூலப்பொருளான அணுக்களும் ஆற்றலும் பிரபஞ்சத்தோட கலந்துடும். அந்த ஆற்றல் வேறொரு வடிவத்தை எடுக்கலாம். அப்போ சிவவாக்கியர் எதிர்க்கிறது நான்கிற இன்ன அகங்காரம் அப்படியே அடுத்த பிறவிக்கு தொடருங்கிற கருத்தைத்தான். சரியா புடிச்சிங்க. வடிவம் அழியும், மூலம் அழிவதில்லை. இதுதான் அவர் சொல்ல வர்றது. அருமை. அப்படியானால் நமது இந்த முழுமையான அலசலின் இறுதிப் பார்வை என்ன? சிவவாக்கியர் என்பவர் அக உலகின் விஞ்ஞானி. அவர் தனது நரம்பு மண்டலத்தையே ஆய்வகமாக பயன்படுத்தி பிரபஞ்சத்தின் ரகசியங்களை கண்டுபிடிச்சார். ஐன்ஸ்டைன் என்பவர் புற உலகின் ஆன்மீகவாதி. அவர் கணிதத்தையும் தொலைநோக்கிகளையும் தனது ஆய்வகமாக பயன்படுத்தி அதே பிரபஞ்சத்தின் ரகசியங்களை கண்டுபிடிச்சார். ஆனா ஆச்சரியம் என்னவென்றால் 2 பேரும் கண்டறிந்த இறுதி உண்மை ஒண்ணுதான். பிரபஞ்சத்துல இருப்பது ஒரே ஒரு பொருள்தான், அது ஆற்றல். ஆமா, இந்த ஆய்வோட சாராம்சத்தை இப்படி தொகுக்கலாம். சொல்லுங்க. நாங்க பார்க்கிற கல்லு என்பது நிலை ஆற்றல், பொட்டென்ஷியல் எனர்ஜி. சரி. அந்த கல்லுக்கு முன்னாடி நாம செய்யற பிரார்த்தனை என்பது இயக்க ஆற்றல், கைனடிக் எனர்ஜி. இந்த நிகழ்வை ஒரு விஞ்ஞானி ஆராய்ஞ்சா அவர் கவனிக்கும் ஆற்றல், அப்சர்விங் எனர்ஜி. ஆனா ஒரு சித்தர்
ஆனா இதையெல்லாம் தாண்டி இந்த கல்லும் நான்தான், இந்த பிரார்த்தனையும் நான்தான், இந்த பிரபஞ்சமே நான்தான்னு உணர்ந்த ஒரு சித்தர், அவர் உணர்ந்தறிந்த ஆற்றல், ரியலைஸ்ட் எனர்ஜி, கடைசியில் எல்லாமே அந்த ஒரே ஆற்றலின் வெவ்வேறு வெளிப்பாடுகள்தான். ரொம்ப அருமையா சொன்னீங்க. இறுதியாக உங்களுக்கான ஒரு சிந்தனை. ம். குவாண்டம் இயற்பியல் என்ன சொல்லுதுன்னா, பார்ப்பவர் தான் யதார்த்தத்தை உருவாக்குகிறார். தி அப்சர்வர் கிரியேட்ஸ் த ரியாலிட்டி. அப்படி பார்த்தால் ஒரு பக்கம் சித்தரின் தத் துவம் அசி, அதாவது நீயே அது என்ற மகா வாக்கியமும், மறுபக்கம் இயற்பியலாளரின் எல்லாம் ஆற்றலே என்ற முடிவும் ஒரே புள்ளியில் சந்தித்தால், நீங்க ஒவ்வொரு கணமும் அனுபவிக்கும் இந்த உலகை வடிவமைப்பதில் உங்களுடைய சொந்த உணர்வின் சக்தி என்னவாக இருக்கும் என்பதை சற்று சிந்திட்டு பாருங்கள்.